பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 69வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 69வது வசனம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன வார்த்தைகளை தான் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கிற ஒரு தலைப்பு விசுவாசமும் அறிவும் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். ஃபெய்த் அண்ட் நாலேஜ். அருமையானவர்களே, விசுவாசமும் நமக்கு தேவை, அறிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. அல்லேலூயா. வெறுமனே விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதாது, சுவாசித்து அறிய வேண்டும். வெறுமனே அறிவு மாத்திரம் போதாது, அறிந்து சுவாசித்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாசித்து அறிய வேண்டும், அறிந்து சுவாசிக்க ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து செயல்படுகிறதை நம்ம பார்க்க போறோம். அன்பானவர்களே, சோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீசர்களை பார்த்து சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது முதல் சீசர்கள் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்களாம். அப்பொழுது இயேசு 12 சீசர்களை நோக்கி சொல்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று சொன்ன பொழுது பேதுரு சொல்கிறான், வேறு யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லிவிட்டுதான் சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் இருக்கிறோம், நாங்கள் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப விசுவாசம் மாத்திரம் போதாது, தேவனை குறித்த அறிவு நமக்கு தேவை. தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் அன்பு எப்படிப்பட்டது? தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார்? அவர் எதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறார்? அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் விதமாக அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு முழுவதும் நாம் பங்குள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசம் மாத்திரம் இருக்கிறது, தேவனை குறித்த அவருடைய வார்த்தைகளை குறித்த ஒரு வெளிச்சம் கிடைக்கல, ஒரு அறிவு இல்லை. ஆகவே தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அவர்கள் அந்நியராகவே ஜெபிக்கிறார்கள் என்று சொல்கிறேன். விசுவாசமா இருக்குது, ஆனா என்ன இல்லை, தேவனை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஒரு வெளிச்சம் கிடைக்காதனால தேவன் எல்லாம் சம்பாதித்து வைத்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுதந்திரிக்காம அந்த ஆசீர்வாதங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க? ஒரு அந்நியராகவே இருக்கிறார்கள். இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம் விசுவாசித்து அறிய வேண்டும், அறிந்து சுவாசிக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நீதியால் அருமையான விசுவாசத்தை பெற்ற நமக்கு தேவனை அறிகிற அறிவினாலே கிருபையும் பெருகும், சமாதானமும் பெருகும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே அருமையான விசுவாசத்தை பெற்ற நமக்கு, விசுவாசத்தை நாம் பெற்றுக்கிறோம், நமக்கு அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன பெருகுகிறது? கிருபையும் பெருகுகிறது, சமாதானமும் பெறுகிறது. இதைத்தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். வேற ஒரு வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும்
சமாதானமும் பெருக கடவுது. இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று விசுவாசம், இன்னொன்று என்னது? அவரை அறிகிற அறிவு. எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறார். எப்படி விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம்? அவருடைய நீதியினாலே, இயேசு கிறிஸ்துடைய நீதியினாலே தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டதுதான் விசுவாசம். விசுவாசம் எல்லா இடத்திலும் கிடையாது. தேவன் கொடுத்தது நமக்கு. இயேசு கிறிஸ்துடைய நீதியினாலே தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் பெறப்பட்டது. அவனுக்கு தேவன் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசத்தை பெற்ற நமக்கு என்று சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அது மாத்திரமல்ல வார்த்தைகளையும் அறிகிற அறிவினாலே என்ன பெருகுகிறது? கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது என்று பார்க்கிறோம். விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. நாம தான் என்ன செய்யணும்? அவர் அறிகிற அறிவில வளரணும், பெருகணும். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த அறிவிலே, கர்த்தர் என்னவெல்லாம் எனக்காக செய்து முடித்தார், இதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவைகளெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு கிருபை பெருகும், சமாதானமும் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அறிவினாலே, அவரை குறித்து அறிகிற அறிவினாலே நீங்கள் நான் என்ன செய்யப்பட வேண்டும்? நிறையப்பட வேண்டும், நிறையப்பட வேண்டும். சுவாசம் பிளஸ் கர்த்தரை அறிகிற அறிவு. அப்ப கிருபையும் பெருகும், சமாதானமும் பெருகும். அது மாத்திரம் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நான் பெற முடியும். ஆமே. அதுக்கு அடுத்த வசனத்துல அதை வாசிக்க முடியும். அங்கே வரிசையை வாசித்து கொண்டு வரும் பொழுது ஸ்தோத்திரம். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான யாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை விசுவாசித்து அவரை அறிகிற அறிவிலே நாம் பெருகும் பொழுது இந்த ஜீவனுக்கு தேவையான யாவையும், அது மாத்திரமல்ல தேவபக்திக்கு வேண்டிய யாவையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் அது மாத்திரம் கீழே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு என்னவா மாறுவோம்? பங்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். ஆமே. இதெல்லாம் எப்படி உண்டாகுதுன்னு சொன்னா, அவருடைய விசுவாசத்தை பெற்ற நமக்கு அவரை அறிகிற அறிவினாலே, ஆமே, கர்த்தரை அறிகிற அறிவினாலே இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நாம் தப்ப முடியும். அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும் என்று இயேசு சொல்கிறார். மாற முடியும், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். ஆமென். அது எங்கேயாவது தோற்று போனாரா? ஒரு இடத்துல கூட தோற்று போகல. பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பாதலத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், எல்லாம் ஜெயித்தார். அப்ப இதை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ள ஒரு வெளிச்சமாய் கிடைக்குமானால் நீங்கள் நான் என்ன செய்யலாம்? உலகத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தப்பலாம். ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். அதுதான் 2 பேதுரு 2:20 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2:20. எதனால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புகிறார்களா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. அறிகிற அறிவினாலே, அவருடைய வார்த்தையை அறிகிற அறிவினாலே, அவரை அறிகிற அறிவினால்தான் இந்த உலகத்திலே அசுத்தங்களை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். ரோமர் 6:14 சொல்கிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்கிறார்கள். எதற்கு கீழ்பட்டிருக்கிறோம்? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வசனங்களை நாம் அறியும் பொழுது, ஒரு வெளிச்சமாக நம்ம கிடைக்கும் பொழுது, இது விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் நான் பாவத்தை செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும், உலகத்தின் அசுத்தங்களை ஜெயிக்க முடியும், திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். கண்பானவர்களே, அப்ப கர்த்தரை சுவாசிக்கிறது மட்டுமல்ல, சுவாசித்து அவரை அறிய வேண்டிய பிரகாரமா நம்ம என்ன செய்யணும்? அறிய வேண்டும். வார்த்தைகள் அறிய வேண்டும், அவருடைய அன்பை அறிய வேண்டும், அவர் செய்து முடித்த கிரியைகளை நாம் அறிய வேண்டும், அவர் சம்பாதித்து வைத்ததை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. அவர் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டாரு.
அது குறித்த ஒரு அறிவே இல்லை அப்படின்னா சம்பாதித்து வைத்ததை நம்ம செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாவத்தின் மேலே ஜெயத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், வியாதியின் மேலே ஜெயத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார், தாமே தரித்திரத்தின் மேலே ஜெயத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஜெயத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஒன்றிலும் அவர் தோற்று போகவில்லை. இதெல்லாம் அறிந்து நம்ம அறிய 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 நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க கிடைக்க நம்ம என்ன செய்யறோம்? ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறும். இல்லைன்னா ஆசீர்வாதங்களுக்கு அந்நீராகவே தான் இருக்கும். ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நம்மளே இருப்போம் அப்படி அந்நீராக. அதுக்கு எதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நானும் ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராக அல்ல, ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமே. அப்ப விசுவாசத்தினால் மட்டுமல்ல, கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன செய்ய நான் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். அல்லேலூயா. நிரப்பப்பட வேண்டும். சோத்திரம். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசமும் எப்படி உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் எப்படி நமக்கு கிடைக்கிறது? தேவனுடைய வார்த்தையினால், by the word of God. அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிறார், பிரசங்கத்தினாலே வெளிப்படும் தேவனுடைய வார்த்தையினால். பிரசங்கத்தினாலே என்ன வெளிப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த பிரசங்கத்தினாலே வெளிப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தையினாலே சத்தியத்தை அறிகிற அறிவும் உண்டாகிறது, விசுவாசமும் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசமும் உண்டாகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகிறது. இதைத்தான் அருமையானவர்களே தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3-4 வசனங்களில வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே நமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பிரசங்கத்துல வெளிப்படுகிற அந்த வார்த்தையினாலே நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு கிடைக்கிறது, விசுவாசம் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? வார்த்தைகளை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஏனென்று சொன்னால் சோத்திரம். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ரோமர் 10:17 அதை வாசிக்கிறோம். Faith comes by hearing and hearing by the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. ஆமா. சோத்திரம். வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த அறிந்த சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் 8:32 வாசிக்கிறோம். எந்த சத்தியம் விடுதலையாக்கும்? சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து. அருமையானவர்களே, அதை நாம் பேசும் பொழுதுதான் விசுவாசித்து அறிந்த சத்தியம் தான் நம்ம விடுதலையாக்கும். எழுதப்பட்ட சத்தியம் அல்ல. எதை நம்ம விசுவாசிக்கணும், அதை அறிந்து கொள்ளணும், அதுதான் நம்ம விடுதலையாக்கும். அந்த கண்பானவர்களே சோத்திரம். ஆகவே வெறுமனை விசுவாசம் மட்டுமல்ல, தேவனை அறிய வேண்டிய பிரகாரமான நம்ம செய்யணும். அறிவுள்ள விசுவாசித்து அறிய வேண்டும். அடுத்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். இன்றைக்கு உலக பிரகாரமாக இன்றைக்கு உலக மனிதர்கள் இல்லைன்னா தலைவர்கள் என்று சொல்லுவது கூட இயேசு கிறிஸ்துவை பொறுத்த அறிவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ நல்ல மகான், அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி விசுவாசிப்பாங்க. சில பேர் அறிந்திருக்கிறார்கள், அவர் இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாங்க. ஆனா விசுவாசிக்கிறாங்களான்னு கேட்டா அதுதான் இல்லை. அறிந்திருக்கிற அறிவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம், ஒரு அன்பான தெய்வம், ஒரு இரட்சகர் என்பதை அறிந்து இருக்கிறார்கள். அது என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. அப்ப வெறுமனே அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, விசுவாசித்து உள்ளத்தில் என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொள்ளணும். என்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமோ அதை விசுவாசித்து உள்ளத்தில் என்ன செய்யணும்? அதை வாங்கிக் கொள்ளணும். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யார்? தேவனுடைய. அறிந்து விசுவாசித்து அவரை நாங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப
அவர் இல்லாமல் இரட்சகர் இல்லை. அவர் இல்லாமல் இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அது விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ஐ 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். எஸ்ஐ 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு, என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை எல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்ப அவர்தான் கர்த்தர், அவர் எல்லாமல் இரட்சகர் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அவர் எல்லாமல் இரட்சகர் இல்லை நல்லா தெரியும், ஆனால் விசுவாசிக்கிறீங்களா என்பதாங்கள். அதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை எனக்கு தெரியும், இந்த வசனம் எனக்கு தெரியும், அந்த வசனம் எனக்கு தெரியும், எல்லாம் நல்லதுதான். அதை விசுவாசிக்கிறீங்களா? அது உள்ளத்திலே கொண்டு போயிருக்கீங்களா? இருதயத்தில் அது உள்ளத்திலே அது நாட்டப்பட்டிருக்கிறதா? அப்போதான் அது என்ன செய்யும்? விடுதலையை கொண்டு வரும். அப்போதான் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அப்போதான் உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொண்டு வரும். நாமே அறிந்திருக்கிறது மட்டும்தான். வசனத்தை மனப்பாடம் பண்ணுவது நல்லது. வருஷத்தில் அறிந்து வைத்திருப்பது நல்ல அதிகாரமா நல்லா அறிந்து வைத்திருப்பது நல்லது. அறிந்திருப்பது மட்டும் இல்லை, அதோட என்ன செய்யணும்? சுவாசிக்கணும். சுவாசித்து அந்த உள்ளத்துல உள்ளத்துல பதிச்சு வைக்கணும். நாமே உள்ளத்தில் பதிச்சு வைக்கும் போது அது என்ன கொண்டு வருகிறது? ஆசீர்வாதங்களை எல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு வருகிறது. கண்பானவர்கள் பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சமரியாவில் உள்ள சீகார் என்கிற ஒரு ஊருக்கு போனார். அங்கே சமரிய ஸ்திரியை சந்தித்து அவருடைய காரியங்களெல்லாம் சொன்ன பொழுது உடனே பாருங்கள், அவள் ஊருக்குள்ள போய் அனைத்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. தன்னை விசுவாசிக்க ஆரம்பித்தால் அது மாத்திரமல்ல, ஊருக்குள்ள ஜனங்கள் எல்லாம் இவர்தான் மேசியாவா, வந்து பாருங்கன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்துட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் வர்ற சமயம் உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து அப்ப சொல்றாங்க பாருங்க, அந்த ஸ்திரியை நோக்கி என்ன சொல்கிறாங்க பாருங்க. 4:42 உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென். அறிந்து விசுவாசிக்கிறோம். பாருங்க, நீ சொன்னதுனால மட்டும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாங்களே கேட்டோம். கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய, யார் அவரு? உலக இரட்சகர், மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க பாருங்க. அறிந்து கொண்டது மட்டும் அல்ல, அதை விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்துல அறிவு இருக்கிறது, ஆனா என்ன இல்லை? விசுவாசம் இல்லையே. எல்லா இடத்திலும் விசுவாசம் இல்லை. அறிந்திருக்கிறார்கள், இயேசுவும் ஒரு தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் இயேசுதான் உலக இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறார்கள். இயேசுதான் பாவத்தை மன்னிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனா என்ன இல்லை? சுவாசம். சுவாசித்தும் அறிந்தும் இருக்க வேண்டும், அறிந்தும் சுவாசித்தும் இருக்க வேண்டும். சோதரம் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அது விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்ணினாரா? விளங்க பண்ணினார். நான் பாவியா இருக்கும்போது அவர் உயிரை கொடுத்தார். ஆகவே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு எவ்விதத்திலும் பாத்திரமே இல்லாதிருந்த நம்மை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவான நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள், எவ்வளவு பெரியது. அப்ப இப்படியெல்லாம் நாம் தேவனுடைய அன்பை அறிந்து இருக்கும் பொழுது வெறுமனே அறிவு மட்டுமல்ல, இந்த அன்பை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவாசிக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4:16 வாசிக்கிறீங்களா?
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து என்ன செய்திருக்கிறோம்? சுவாசிக்கிறோம். இந்த அநேகருக்கு பாருங்க கேள்வி, தேவன் என்ன அன்பா தான் இருக்கிறாரா? வாழ்க்கை நடப்பதெல்லாம் பார்த்தா அது ஒன்றும் தெரியலையே, சுவாசிக்க பாருங்க முடியல. ஏன்னா வாழ்க்கை நடப்பதற்கும் எல்லாம் சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுனால தேவன் என்மேல் அன்பாகத்தான் இருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் அடிக்கடி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவன் என்னில் இப்படிதான் இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். God is love. தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே இதை அறிந்து இருக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்க வேண்டும். அறிந்து விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னில் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இந்த காலத்துல பார்ப்பேன், ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட போவது உண்மைதான். ஆனா இப்போ எப்படிதான் இருக்கிறார்? இப்போ அன்பாகத்தான் இருக்கிறார். அப்ப அதை அறிந்து நாம் விசுவாசிக்கணும். ஆகவே நம்மை நாமே என்ன செய்து கொள்ளக்கூடாது, ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தேவன் என்ன அன்பா இல்லை, கோபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தேவன் என்ன அன்பாக தான் இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர் செய்த கிரியைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவாய் நமக்காக எல்லாவற்றையும் எவ்வளவாய் செய்து முடித்து இருக்கிறார். பாருங்கள், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த கிரியைகளை எல்லாம் செய்து முடித்தார். பகற்காலம் இருக்கு மட்டும் என் அனுப்பினருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் அவருக்கு என்னென்ன கிரியைகள் எல்லாம் அவர் நியமித்தாரோ எல்லா கிரியைகளையும் அவர் என்ன செய்தார்? செய்து முடித்தார். அப்ப அவர் கிரியைகளை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவருடைய அன்பை அறிந்து விசுவாசிக்கணும். அவருடைய கிரியைகளை அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். சோதரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37-38 வசனம். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறது நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி கிரியைகளை விசுவாசியுங்கள். நீங்கள் அறிந்து விசுவாசியுங்கள். அவருடைய கிரியைகளை பிதாவானவர் அவருக்கு நியமித்த கிரியைகளை எல்லாம் அவர் செய்து கொண்டு வந்தார். அவர்கள் அவர் செய்த அற்புத அடையாளங்களுக்கு அளவே கிடையாது.